வாங்க இன்னைக்கு சத்து மாவு தான் பண்ண போகிறோம். இது வந்து காலையில் வெயிட் போடாத உங்களுக்கு வந்து வெயிட் போடணும்னு நினச்சிங்கன்னா காலையில் ஒரு டம்ளர் சாயங்காலம் ஒரு கிளாஸ் பாலில் ஆற்றி கொடுத்தீங்கன்னா நல்லா டக்குன்னு வெயிட் போட்டுரும். சட்டுன்னு வெயிட் போடுற ஒரு பொருள் தான் இது. வாங்க இது எப்படின்னு பார்க்கலாம். வால்நட்டு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். உளுந்தம்பருப்பு 100 கிராம், பாதாம் 100 கிராம், பிஸ்தா 100 கிராம், பொட்டுக்கடலை 100 கிராம், ஓட்ஸு 100 கிராம், முந்திரி 100 கிராம், நடக்கடலை பருப்பு 100 கிராம், அரிசி மட்டும் 200 கிராம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துடலாம். இதை வந்து வறுத்து வந்து தோலை நீக்கிடணும். முதல்ல வால்நட்டை போட்டுக்கலாம். ரொம்ப கரிக்கிறாமல் கொஞ்சம் வந்து செவந்தோடனே எடுத்துக்கலாம். இப்போ இதனால கொஞ்சம் இடத்துல மாறிடுச்சு. இதை எடுத்து மாற்றிக்கலாம். அடுத்து பிஸ்தா பருப்பை போட்டுக்கலாம். இதான் அதே மாதிரி பொண்ணு இடத்துல எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வறுத்தாச்சு. இதையும் தனியாக கொட்டிக்கலாம். அடுத்து பாதாம் போட்டுக்கலாம். இதையும் அதே மாதிரி எல்லாமே பொண்ணு இடத்துல எடுத்துக்கலாம். இப்போ இதையும் வறுத்து எடுத்தாச்சு. இதையும் கொட்டிக்கலாம். அதில் தனியாக முந்திரி பருப்பையும் இப்போ வறுத்து தனியாக எடுத்துக்கலாம். இதையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ உளுந்தம் பருப்பையும் வறுத்துக்கலாம். இப்போ உளுந்தும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பொட்டுக்களையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பொட்டுக்களையும் வறுத்தாச்சு. இப்போ ஓட்ஸையும் வறுத்துக்கலாம். ஓட்ஸும் வறுத்தாச்சு. ஓட்ஸ் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அரிசியும் வறுத்து எடுத்துக்கலாம். சாப்பாடு அரிசி தான். ஆனால் இது இந்த மாதிரி அரிசியை நல்லா வெடித்து வரணும். அப்போ தான் வந்து அது புரிஞ்சிருச்சுன்னா இங்கே 1 2 இருந்துச்சுன்னா வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் பால் ஆற்றும் போது கொஞ்சம் வாயில் சுற்றுறோம். இப்போ நடக்கல்லையும் வறுத்துக்கலாம். இப்போ கடலையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த நடக்கல்லை மட்டும் நம்ம தோலை நீக்கணும். நீக்கினதுக்கப்புறம் அரை மணி நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் திரிச்சிக்கலாம் மிக்சியில் வச்சு. இப்போ இதை சேர்த்து மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கலாம். எப்படின்றத பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், நம்ம பொடி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் வந்து 1 டம்ளர் பாலுக்கு வந்து நான் 1.5 ஸ்பூனு பவுட்ரு போடுவேன். இது வந்து 1 மாதத்துலேருந்து 1 மாதம் வரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான். இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. 1 மாதம் வரையும் வச்சு பிள்ளைங்களுக்கு ஆற்றி கொடுக்கலாம். காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு சாயங்காலம் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை ஆற்றி கொடுக்கலாம். தயவு செஞ்சு குண்டா உள்ளவங்க மட்டும் இதை வந்து சாப்பிடாதீங்க. ஏன்னா அது ரிசல்ட் நான் பார்த்துருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.